அரபு நாடுகளில் கிறிஸ்தவத்தை ஏற்பது ஒரு மரண தண்டனைக்கு சமம். ஆனால் அந்த ஆபத்தையும் தாண்டி இயேசுவின் நற்செய்தியை அறிவிக்க துணிந்தார் ஹாரூன் இப்ராஹிம். இஸ்ரேலில் அரபு முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த ஹாரூன் உண்மையை தேடினார். ஒரு அந்நியன் பைபிள் வாசிக்கச் சொன்ன அந்த சவால் அவரது வாழ்க்கையை மாற்றியது. யோவான் நற்செய்தியை 7 முறை தொடர்ச்சியாக வாசித்த போது இயேசுவின் அன்பை அவர் தவிர்க்க முடியவில்லை. இறுதியில் இயேசுவை தனது இரட்சகராகவும் மீட்பராகவும் முழு மனதோடு ஏற்றுக்கொண்டார். மிஷனரியாக மாறிய ஹாரூன் பாரம்பரிய கிறிஸ்தவ தொலைக்காட்சிகள் முஸ்லிம் மக்களின் இதயங்களை தொடவில்லை என்பதை உணர்ந்தார். எனவே 2003 அல் ஹயாத் ஊழியத்தை தொடங்கி அவர்களின் மொழி மற்றும் கலாச்சாரத்திலேயே நற்செய்தியை துணிச்சலாக பகிர்ந்தார். இயேசுவை பின்பற்றுவதால் வேலை, குடும்பம், ஏன் உயிரையே இழக்க நேரிடும் என்ற யதார்த்தத்தை அவர் நன்கு அறிந்திருந்தார். அதன் விளைவு பிரமிக்க வைத்தது. 2023 மட்டும் 109 மில்லியன் மக்கள் வரை தொடர்பு கொண்டனர். செயற்கைக்கோள் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக மூடிய தேசங்களுக்குள்ளும் நற்செய்தி ஊடுருவியது. முஸ்லிம் உலகில் கிறிஸ்துவை அறிய ஒரு பெரிய பசி இருக்கிறது என்கிறார் ஹாரூன். இந்த ஊழியத்தின் மூலம் இதுவரை 1,00,000க்கும் அதிகமானோர் இயேசுவை பின்பற்ற தொடங்கியுள்ளனர். ஒவ்வொரு முஸ்லிம் தேசத்திலும் ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போகிறது என ஹாரூன் நம்புகிறார். இதற்காக ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டிய முதல் படி ஜெபம். நீங்கள் ஜெபிக்க தொடங்கினால் தேவன் உங்களை வழி நடத்துவார். கர்த்தராகிய இயேசுவே முஸ்லிம் உலக விசுவாசிகளை பாதுகாத்து உங்கள் சத்தியத்தின் மூலம் அங்கு ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வாரும். ஆமென். Explore the ArtConnect app's news section now.